வணக்கம் and welcome to Dhanyas designers. இந்த வீடியோல ஒரு டிசைனிங் வீடியோ பாப்போம். இது வந்து ஒரு பட்டு பாவாடை சட்டைக்கு டிசைன் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்து நான் நெக்லைன் வரைஞ்சி எடுத்துட்டு இந்த மாதிரி நெக்லைனை சுத்திலும் டிரா பண்ணி எடுத்துர்க்கேன். நெக்லைனை பொறுத்த வரைக்கும் 4 லைன்ஸ் வந்து ஜரி த்ரெட்ல செயின் ஸ்டிட்ச் கொடுத்திருக்கேன். நல்லா திக்கா இருக்கணும் அப்படின்றதுக்காக அந்த செயின் ஸ்டிட்ச்க்கு அப்புறம் டிசைன் வரும். அது அப்புறமா பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி எனக்கு தேவையான ஷேப்க்கு ஜஸ்ட் சார்ட்ல கட் பண்ணி எடுத்துட்டு எந்த இடத்துலலாம் நமக்கு என்ன டைரக்ஷன்ல வேணுமோ நெக்க பொறுத்த வரைக்கும் இந்த சைடு வந்து மேங்கோ வந்து உள்ள நோக்கி இருக்கிற மாதிரியும் ரெண்டு பக்கமே உள்ள பார்த்து இருக்கிற மாதிரி தான் வரைஞ்சிருக்கேன். ஜஸ்ட் இந்த சைடு என்ன வரைஞ்சிருக்கோமோ அதே வந்து ஆப்போசிட்ல மாற்றி வரைஞ்சிக்கணும். வரைஞ்சிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி கிடைச்சிரும். ஸோ ஃபுல்லாக ட்ரா பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே எல்லா மேங்கோ டிசைனுக்குமே வந்து அவுட்லைன் வந்து ஜரியில் 1 லைன் கொடுத்துட்டு இப்போ அதுக்கு உள்ள பீட்டில் ஃபில் பண்ணுறேன். இந்த பீட் ஃபில் பண்ணுறதுக்கு ஆக்சுவலி இந்த பாவாடை சட்டையோட கலருக்கு வந்து ப்ளூவில் வந்து வெந்தய கலர் மிக்ஸ் பண்ண மாதிரி பாவாடை சட்டை வந்து இந்த ப்ளூவில் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் இதில் வந்துட்டு எனக்கு கோல்டன் கலர் தவிர வேறு எந்த கலருமே வந்து இதில் ஆட் பண்ண முடியல. ஸோ அதனால் இந்த பேர்ல் பீடை வந்து இதில் ஆட் பண்ணி கோல்டோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி டிசைன் பண்ணுறேன். இந்த மேங்கோலையே வந்து half of the மேங்கோ வந்து பேர்ல் பீடும் half of the மேங்கோ வந்து கோல்டன் கலர் பீடும் இன்சர்ட் பண்ணுறேன். ஸோ இதை ஃபுல்லாக இன்சர்ட் பண்ணிவிட்டு பார்ப்போம். இந்த மாதிரி நம்மளுடைய மேட்சிங் சாரீக்கோ இல்லை இந்த மாதிரி ட்ரெஸ்க்கு எந்த இதுக்கு நம்ம டிசைன் பண்ணாலும் வேறு எந்த கலரையும் மிக்ஸ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சு, அதில் வந்து கலர் காம்பினேஷன் சரியாக அமையலை அப்படின்னா இந்த மாதிரி டார்க் கலர்ஸ், அதாவது இந்த மாதிரி ப்ளூ, க்ரீன், டார்க் க்ரீன் அந்த மாதிரி கலர் ட்ரெஸ்லலாம் வந்துட்டு நம்ம டிசைன் பண்ணும்போது இந்த பேர்ல் பீட் ஆட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப எலகண்ட்டாக இருக்கும். பார்க்குறதுக்கு லுக் வந்து ரொம்ப நீட்டாக வரும். ஃபினிஷிங் நம்ம நீட்டாக கொடுத்துட்டோம் அப்படின்னா அவுட்லுக் வந்து ரொம்ப நீட்டாக வரும். ஸோ அதனால் இந்த மாதிரி உங்களுக்கும் இருந்துச்சு, அதாவது நீங்கள் டிசைன் பண்ணுற கிளாத்ஸ்க்கு வந்து கலர் மேட்ச் பண்ண முடியலன்னா பேர்ல் பீட் ஆட் பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ ஃபுல்லாகவே எல்லா மேங்கோயுமே டிசைன் பண்ணி முடித்தாச்சு. அவுட்லைன் கொடுத்துட்டு பீட்லையும் ஃபில் பண்ணியாச்சு. உள்ள ஃபில்லிங்க்கு வந்து லாங் ஃப்ரெஞ்ச் நாட்ஸ், அதாவது லாங்னால் ரொம்ப லாங்காக இல்லாமல் லாங்கும் இல்லாமல் ஷார்ட்டும் இல்லாமல் மீடியமாக ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு ஃப்ரெஞ்ச் நாட் எண்ட் பண்ணுற இடத்துல ஒரு சம்கி வச்சு ஃபில் பண்ணுறேன். கோல்டு கலர் சம்கி எடுத்திருக்கேன். இதுக்கு மஸ்டர்ட் பாவாடைக்கு இந்த கலர் வந்து ரொம்ப ஆப்டாக செட் ஆகும். ஸோ அதனால் இந்த கோல்டன் கலரே எடுத்துட்டேன் சம்கி. த்ரெட்டுமே வந்துட்டு சில்க் த்ரெட்டு இல்லை, இது ஆக்சுவலி இது யூஸ் பண்ணுறது வந்து ஜரி த்ரெட் தான். ஜரியிலே வந்து நம்ம செயின் ஸ்டிச்சுக்கு யூஸ் பண்ணுற ஜரி இல்லாமல் இந்த ஜரி த்ரெட் வந்து நம்ம மெஷின் எம்ப்ராய்டரிக்கு யூஸ் பண்ணுற ஜரி த்ரெட். இது ரொம்ப மெலிசாக இருக்கும், பட் ஆனால் நல்லா ஷைனிங்காக கோல்டன் கலரில் இருக்கும் இந்த ஜரி த்ரெட். இதை வந்துட்டு நாம் ஃப்ரெஞ்ச் நாட் போடும்போது யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நீட்டாக வரும். ஸோ ஃபில்லிங் ஃபுல்லாகவே நான் ஃப்ரெஞ்ச் நாட் வந்து சம்கி வச்சு எண்ட் பண்ணி முடிக்கிறேன். ஸோ எல்லா மேங்கோவையுமே இதே மாதிரியே ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம்.
கரெக்டாக இந்த மாதிரி சம்கி வச்சு ஃபில் பண்ணும்போது நாம் நாட் எந்த இடத்துல ஆரம்பிச்சிருக்கோமோ அப்படியே டைரக்ஷன் வந்து மாற்றி மாற்றி போடாமல் ஒரே மாதிரி டைரக்ஷன் ஃபாலோ பண்ணிகிட்டே வரணும். நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் வந்து எப்படி வேணாலும் போட்டுக்கலாம், பட் இந்த ஃபில்லிங்க்கு டைரக்ஷன் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி த்ரெட்டை வெளியில் எடுத்துகிட்டு சம்கி எடுத்து எந்த இடத்துல நமக்கு வேணுமோ அந்த இடத்துல வச்சுட்டு அதில் நாட்டை போட்டுறணும், அவ்வளோதான். ஸோ அவ்வளோதான், இதோட ஃபில்லிங் ஃபுல்லாக முடிச்சாச்சு. எல்லா மேங்கோஸ்லேயுமே ஃபில்லிங் முடிச்சுட்டு இதோட எண்ட் இடத்துல, அதாவது அது முடிகிற இடத்துல ஜஸ்ட்டு ஹேங்கிங் வர மாதிரி சின்ன சுகர் பீட் இருக்கு இல்லையா, ஸ்மால் சைஸ் சுகர் பீட், அதை வந்து 2 கோர்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் பீட் கோர்த்துட்டு ஜஸ்ட் அப்படியே நார்மல் ஊசி யூஸ் பண்ணி இன்சர்ட் பண்ணி விட்டுறேன். இது வந்து ஹேங்கிங் மாதிரியும் இருக்காது. ஹேங்கிங்னா கிளாத்தில் இன்சர்ட் ஆகக்கூடாது, தொங்கி ஒரு மாதிரி தொங்கின மாதிரி இருக்கணும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி இருந்தால் தான் ஹேங்கிங். இது வந்துட்டு கிளாத்லேயே ஃபிக்ஸ் பண்ணிடுறேன், ஏன்னா வந்துட்டு அதோட பொசிஷன் மாறிச்சுன்னா அது ஷேப் நல்லா இருக்காது. ஸோ அதனால் கிளாத்லேயே ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சிட்டேன். மீதி இடத்துலலாம் இந்த மாதிரி புட்டாஸ் ரெடி பண்ணியிருக்கேன். மேலே நெக்லைனுக்கு கீழே பெரிய சைஸ் பீடில் ஒரு லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் லோடிங் கொடுத்துருக்கேன். இதே மாதிரி மீதி ஃபுல்லாகவே இதே மாதிரி ஃபில் பண்ணி முடிச்சிட்டேன். சென்டரில் மட்டும் ஒரு பேர்ல் பீட் வச்சுருக்கேன். மற்றபடி ஃப்ரண்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து ஹேண்ட் எடுத்திருக்கேன். ஹேண்டை பொறுத்தவரையும் ஃபஸ்ட்டு 2 லைன் ஜரியில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் 1 லைன் சுகர் பீடில் கொடுத்துருக்கேன். 1 லைன் கொடுத்துட்டு ஸ்ட்ரைட்டாக தான் கொடுத்துருக்கேன், இதில் எந்த லோடிங் யூஸ் பண்ணல. அதுக்கப்புறம் பெரிய சைஸ் பீடில் ஒரு சிங்கிள் லைன் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து நாம் ஆல்ரெடி ஃப்ரண்ட்டில் பேர்ல் பீட் ஆட் பண்ணுறதுனால கண்டிப்பாக ஹேண்ட்லேயுமே வந்து அந்த கலரை வந்து இன்க்ளூட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும், மேட்சிங்காக வரும். ஸோ அதனால் இதுலேயும் சிங்கிள் லைன் வந்து பேர்ல் பீட் கொடுத்துட்டு அகெயின் பெரிய சைஸ் பீட், அப்புறம் சுகர் பீட், அப்புறம் செயின் ஸ்டிச் கொடுத்து ஃபுல்லாக அந்த ரோவை வந்து கண்டினியூ பண்ணிட்டேன். கீழே கண்டினியூ பண்ணி முடித்தாச்சு. உள்ள ஹேண்டுக்குள்ளே நெக்கில் என்ன மேங்கோ டிசைன் கொடுத்தோமோ அதையே, ஆனால் அதை சுற்றிலும் இந்த மாதிரி கொடி கொடியாக வர மாதிரி சுகர் பீட் மட்டும் கொடுத்து ஃபில் பண்ணியிருக்கேன். இந்த லீஃப் மாதிரி இருக்க ஷேப்க்கு சரி த்ரெட் இருக்கு இல்லையா, அதிலேயே ஃபில்லிங் வந்து கொடுத்தாச்சு. ஸோ ஃப்ரண்ட்டில் என்ன ஃபில்லிங் மேங்கோவில் கொடுத்தோமோ அதே ஃபில்லிங்கே ஹேண்டுக்கும் கொடுத்துட்டு அங்கங்கே எல்லா இடத்துலையுமே ஈவனாக ஸ்டோன்ஸ் வந்து ஸ்டிக் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் கிராண்டாக இருக்கணுன்றதுக்காக. ஸோ இது வந்து ஃப்ரண்ட்டு, இது ரெண்டுமே ஹேண்ட் முடிஞ்சிருச்சு. ஸோ இதுதான் வந்து ஓவர் வியூ. ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் நமக்கு ப்ளவுஸ் வந்து ரொம்ப நீட்டாக அழகாக வந்துச்சு. இந்த பேர்ல் பீட் ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த கலருக்கு வந்து ரொம்ப ஒரு எலகண்ட்டான லுக் கிடச்சிச்சு, ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இன்னும் க்யூட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஷர்ட்டோட ஸ்கர்ட்டையும் பார்த்துருவோம். ஸ்கர்ட் வந்து ஃபுல் ஸ்கர்ட், இதுதான் இந்த ஸ்கர்ட்டு. இது பார்த்திங்கன்னா இதுதான் மஸ்டர்ட் எல்லோவில் இப்படி தான் இருந்தது. ஸோ இந்த கலர்னால தான் என்னால் இந்த கலர் தவிர வேறு எந்த கலரையுமே வந்து ஆட் பண்ண முடியல. பட் ஆனால் நான் ரொம்ப நல்லாவே வந்திருக்கு பேர்ல் பீட் ஆட் பண்ணனால.
இந்த ஸ்கர்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மஸ்டர்ட் எல்லோ இருக்கு இல்லையா, இந்த மஸ்டர்ட் எல்லோவுக்கு மேட்சிங் வந்து அந்த கோல்டன் கலர் ஜரியை வந்து நான் செலக்ட் பண்ணேன். ஜரியிலே டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்கும். நம்ம பார்த்து கரெக்டாக நம்ம எந்த ட்ரெஸ்க்கு மேட்ச் பண்ணுறோமோ அதில் என்ன ஜரி கலர் என்னவோ அந்த கலரை தான் வந்து நாம் சூஸ் பண்ணணும். ஜரி யூஸ் பண்ணும்போது எல்லாத்துக்கும் வந்து ஒரே ஜரியே போட்டுறக்கூடாது நாம். ஸோ நமக்கு வந்து சாரியாக இருந்தாலும் இந்த மாதிரி ஸ்கர்ட்டாக இருந்தாலும் அதில் என்ன கலர் ஜரி வந்து என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க, அதோட டோன் என்னன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி தான் நாம் யூஸ் பண்ணணும். இது வந்து நல்ல எல்லோ மிக்ஸ் பண்ணதுனால, மஸ்டர்ட் எல்லோ வந்து நல்லா எல்லோ மிக்ஸ் பண்ணி கோல்டன் கலரில் இருக்கும் இல்லையா, ஸோ அதனால் நல்ல எல்லோவாக இருக்கிற ஜரி யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் ரொம்பவே நீட்டாக வந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் வந்து உங்களுக்கு ஏதாவது கற்றுக்கிறதுக்கு ஏதாவது டிப்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் ஆன் வாட்சிங். தேங்க்யூ.